விஜயின் ஆட்சி தமிழ்நாட்டிற்கே பேரழிவு என திரு டிடிவி தினகரன் பேசியதின் உண்மை பின்னணி என்ன? தவேகா தலைவர் விஜயின் குதிரை பேர அரசியல் வெளியானது. ஆளுநரின் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமையுமா? பார்க்கலாம் இந்த காணொளி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். 108 சீட்டோட பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய விஜய்க்கு தான் ஆட்சி அமைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதை யாரும் மறுப்பதற்கில்லை. சட்டப்படி பெரும்பான்மையோடு தனி பெரும்பான்மையோடு விஜய் தான் இருக்கிறார். எனவே இன்றைக்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதை தொடர்ந்து விசிகாவும் என ஒரு ஆதரவு நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள். அப்படிதான் எல்லாம் நகர்த்தப்பட்டிருக்கிறது. தனி பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய விஜய் ஆட்சி அமைப்பதில் யாருக்கும் எந்த விதமான சிக்கலும் கிடையாது. கடந்த காலங்களில் ஆண்ட கட்சியான அதிமுகவானாலும் திமுகவானாலும் விஜயுடைய ஆட்சியை வரவேற்கிறார்கள், வாழ்த்தும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 6 மாத காலம் இந்த ஆட்சியை விஜய் எவ்வளவு சிறப்பாக கவனமாக நடத்துகிறார் என்பதை பொறுத்து பிறகு விமர்சனம் வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று திரு ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையும் வெளியாக இருந்தது. தவறுக்கு மேல தவறு எங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, தவேகா தலைவர் விஜயுடைய ஆட்சி என்பது தமிழ்நாட்டிற்கு பேரழிவு, இது கூடாது என்று டிடிவி தினகரன் அவர்கள் கொந்தளித்து பேசியிருக்கிறார், கோபப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ஊழலை ஒழிப்பதாக சொன்ன விஜய் கடந்த காலங்களிலே ஊழல் செய்து வீட்டிற்கு அனுப்பப்பட்ட ஒரு பெரிய தேசிய கட்சி என்றால் அது காங்கிரஸ். அண்ணா ஹசாரே அவர்கள் காங்கிரஸ் கட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டம் களம் அமைத்த போது அதற்கு நேரிலே சென்று ஆதரவு தந்த விஜய் இன்றைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியை அமைத்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஊழல் என்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த தொனியில்தான் பதிவு செய்திருக்கிறார் திரு டிடிவி அவர்கள். கூடுதலாக வாரிசு அரசியலுக்கு எதிராக 2026 சட்டமன்ற தேர்தலில் பேசியவர் தவேகா தலைவர் விஜய். இப்பொழுது காங்கிரஸுடன் சேர்த்திருப்பது என்பது வாரிசு அரசியல் பட்டியலில் வராதா என்கிற தார்மீக கேள்வியை எல்லோரும் முன்வைக்கிறார்கள் விஜய்க்கு எதிராக. இதையெல்லாம் தாண்டி விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுவது ஒருபோதும் குதிரை பேரம். தமிழ்நாடு சட்டமன்றம் அமைப்பதற்கு போதுமான இடம் இல்லாத போது, அதாவது சட்டமன்றத்தில் தவேகா ஆட்சி அமைப்பதற்கு போதுமான இடம் இல்லாத போது குதிரை பேரம் தொடங்கியிருக்கிறது. ஊழல் தலைவிரித்தாடுகிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே ஊழலை தொடங்கியிருக்கிறார் தவேகா தலைவர் விஜய் என்பதுதான் டிடிவி தினகரனுடைய மிக முக்கிய பிரதான குற்றச்சாட்டு. எம்எல்ஏ காமராஜ் அவர்களுடைய கடிதத்தை பெற்றது போல ஒரு துணியை உருவாக்கி ஒரு ஏஐ வீடியோவை தயார் செய்து அதை கொண்டு போய் அமமுக ஆதரவோடு நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம், ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு சேர்ந்து அமமுக ஆதரவும் எங்களுக்கு இருக்கிறது என்பது போல ஒரு வேலையை விஜய் பார்த்திருக்கிறார். உள்ளபடியே நம்மால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது எந்த அளவுக்கு காங்கிரஸோடு 2 கம்யூனிஸ்டுகளோடு விசிகாவோடு இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்களோ அதே அளவுக்கு என்டிஏ கூட்டணியோடும் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அமமுக, பாமக, என் அதிமுகவில் ஒரு பெரிய குழு என எல்லோரிடமும் இப்போதும் தவேகா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்கிறது. 118 போதுமான ஆட்சி அமைப்பதற்கு போதுமான, கிட்டத்தட்ட அது 118 என்பது நிலையா இருக்குமா என்பது 99.9% இருக்கிற கேள்வியாக இருந்தாலும் இந்த 18ஓடு நிப்பாட்டாமல் தொடர்ந்து இப்பொழுதும் என்டிஏ கூட்டணியில் இருப்பவர்களோடு விஜய் பேசிக்கொண்டிருக்கிறார் என்ற செய்திதான் அதிர்ச்சியான செய்தியாக அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிற செய்தி. எல்லா முயற்சியும் செய்கிறார்கள். எதையெல்லாம் எதிர்த்து இவர்கள் அரசியல் செய்தார்களோ, தீய சக்தி திமுக என்று எப்படி விமர்சனம் செய்தார்களோ அதே தீய சக்தி திமுக கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சியோடு தான் இன்றைக்கு ஆட்சி அமைப்பதற்கான வேலையை தொடங்கியிருக்கிறார்கள். மறுபுறம் என்டிஏவோடும் பேசியிருக்கிறார்கள். ஒரு புறம் கையும் களவுமாக பிடிபட்டு இருக்கிறார்கள். அமமுக எம்எல்ஏ திரு காமராஜ் அவர்களை கொண்டு வந்து பிடித்து அவரை கணக்கு காட்டுவது. எனவே விஜய் ஒரு மிகப்பெரிய அழிவு சக்தி, தமிழ்நாட்டிற்கு பேரழிவு என்று டிடிவி தினகரன் அவர்கள் எதையெல்லாம் பட்டியலிட்டு தற்போது பதிவு செய்திருக்கிறார். திமுக, டிவிகே, தவேகா, டிஎம்கே, டிவிகே, தவேகா, திமுக என்று அரசியல் களத்தில் பேசி வந்த விஜய்க்கு இன்றைக்கு அமமுக,
டிவிகே என்று ஒரு புயல் வீசிக்கொண்டிருக்கிறது. இது குதிரை பேரம்தான் என்று ஆளுநர் ஒரு அறிக்கையை தயார் செய்து ஒன்றியத்திற்கு அனுப்புவாரேயானால் நிச்சயம் இதை காரணம் காட்டி ஆளுநர் ஆட்சி அமைவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி 118 எண்ணிக்கையோடு விஜய் ஆட்சி நடத்துவாரே ஆனால் அது நிலைக்குமா நீடிக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏற்கனவே சொன்னது போல 99.9% கேள்விக்குறி. விஜய் கொடுத்திருந்த பல வாக்குறுதிகளை அல்லது அரசியலில் அவர் பேசிய பல வாதங்களை விஜயே முறித்திருக்கிறார். ஒன்று, ஊழலுக்கு எதிரான சக்தி என்று முடிவெடுத்த பிறகு காங்கிரஸோடு கூட்டணி அமைத்திருப்பது. கடந்த காலங்களில் அண்ணா ஹசாரேவுக்கு ஆதரவு கொடுத்தவர். இரண்டாவது, அரசியலில் வாரிசு கூடாது என்று பேசி இன்றைக்கு காங்கிரஸோடு கூட்டணி அமைத்திருப்பது. மூன்றாவதாக, ஒரே நேரத்தில் அனைத்து கட்சிகளோடும் குதிரை பேரம் பேசுகிற வேலையை விஜய் ஈடுபட்டு இருப்பது என விஜய் எதையெல்லாம் எதற்கு எதிராக மார்ச் என்று பேசினாரோ அதுவே விஜய்க்கு தற்போது எதிராக நிற்கிறது. விஜய், ஆளுநர், விஜயுடைய கூட்டணி கட்சிகள், டிடிவி என பல மோதல்களோடு நிற்கிறது தமிழ்நாடு அரசியல் களம். தொடர்ந்து அரசியல் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். நான் தமிழ்மாறன், இது கிங் டிவி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.